தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நீ நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான பலியை இருதயத்தை ஒரு நாளும் நீர் புறக்கணிக்க மாட்டேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற மற்றொரு அருமையான ஒரு வேத வசனம், சங்கீதம் 51:17 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நீ நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான பலியை இருதயத்தை ஒரு நாளும் நீர் புறக்கணிக்க மாட்டேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே ஒரு காரியம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. மேட்டிமை, மமதை, பெருமை, இப்படி உள்ள இருதயத்தை அவர் ஒரு நாளும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா எந்த இருதயம் மனம் உடைஞ்சு போய் வருதம், சின்ன பின்னமாய் வருதம், அதை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார், அதை ஏற்றுக்கொள்கிறார். நல்ல ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, ஆயக்காரன் பரிசேயன். இந்த பரிசேயன் பாருங்க, பெருமை, தேவாலயத்துக்கு வந்து ஜெபிக்க வர்றான், பெருமை, அகந்த, ஆணவம், நான் அப்படி இப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆயக்காரன் தூரத்திலிருந்து நினைச்சிடறான், தன் மார்பலை அடித்துக் கொண்டு, நான் பாவி, எனக்கு இறங்கும், உடைந்த இருதயம், உடைந்த உள்ளம், ஆண்டவர்ட்ட வர்றான். இயேசு சொல்றாரு, அவன் தான் நீதிமான். யாரு? அந்த ஆயக்காரன், இந்த பரிசேயன் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அல்லது உங்க ரிலேஷனுக்குள்ள அல்லது உங்க நட்பு வட்டாரத்துக்குள்ள நீங்க உங்களை அப்படி இப்படி இப்படின்னு ரொம்ப பில்டப் பண்ணி பேசலாம். ஓகே, லெட் இட் பி. அங்க அப்படி இருக்கட்டும். when you come to the throne of grace, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது உங்களை உடைந்த ஒரு பாத்திரமாக அவரிடத்துல கொடுங்க. he will make you as a beautiful vessel. நீங்க உடைந்த இருதயத்தோடு வரும்போது அவர் உங்களை அழகாக வணைந்து கொள்வார். இந்த கால வேளையில அதை தான் நீங்க கேட்க போறீங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற வண்ணமாக உடைக்கப்பட்டிருக்கணும், நொந்து போய் இருக்கணும், நூலா இருக்கணும், எதுவா இருந்தாலும் சரி, உங்க பிரச்சனை எதுவா இருக்கலாம், தலைக்கு மேல போயிருக்கலாம், எதுவா இருந்தாலும், ஆண்டவரே, உடைந்த இருதயத்தோடு நான் வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும், அற்புதத்தை செய்யும். கேட்பீங்களா? ஜோமனோமா? அன்பு நிறைந்த இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் உடைந்த இதயத்தோடு, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு உடைய சமூகத்தில் வருகிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, அவர்களை புறக்கணியாதீர். Lord, you will accept them. Don't reject them. இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரட்டும், ஒரு பெரிய பேரொளி நடக்கட்டும். அப்பா, உடைய கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். யாரெல்லாம் பல பிரச்சனைகளோடு உழண்டு தவிக்கிறார்களோ, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று தவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு விடுதலையை நீர் கொடுப்பீராக ராஜா. ஜீவன் உடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.